நீங்க ஒரு ஏஜென்சி ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. வெப் டிசைன் ஆர் டெவலப்மெண்ட் ஏஜென்சி, மீடியா ஏஜென்சி, மார்க்கெட்டிங் ஏஜென்சி, இப்படி என்ன ஏஜென்சி வேணாலும் நீங்க ரன் பண்ணலாம். உங்களுடைய ஏஜென்சியை நீங்க நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் growth-க்கு கொண்டு போறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவில் சொல்ல போற ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணாலே இப்படி இருக்கிற உங்க ஏஜென்சியோட growth இப்படி ஆயிடும். ஸோ ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. மாஸ்டர் மைண்ட் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. வெல்கம் பேக் டு மாஸ்டர் மைண்ட். இட்ஸ் மீ மேடி. உங்களுடைய ஏஜென்சியை நீங்கள் க்ரோ பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபோக்கஸ் ஆன் ஸ்பெஷலைசேஷன். ஒரு சில ஏஜென்சி ஓனர்ஸ் கிட்ட போயிட்டு உங்கள் ஏஜென்சியில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், நாங்கள் எல்லாத்தையுமே பண்ணுவோம். வெப் டிசைனிங் பண்ணணுமா அது இருக்கு, கண்டென்ட் மார்க்கெட்டிங் பண்ணணுமா அது இருக்கோ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணணுமா அதே இருக்கோ, இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் பண்ணணுமா அதே இருக்கோ, என்ன வேணுமோ எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இட்ஸ் அ ராங் திங் டு டூ. மற்ற ஏஜென்சிஸ் கிட்ட இருந்து நீங்கள் கொஞ்சம் தனியாக தெரியணும் அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு நீஷை செலக்ட் பண்ணி அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். பிகாஸ் ரிச்சஸ் ஆர் இன் த நீஷஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் பிபிசி ஃபோக்கஸ்டு ஒரு ஏஜென்சியா இருக்கலாம், ஆர் கான்டென்ட் மார்க்கெட்டிங் ஃபோக்கஸ்டு ஏஜென்சியா இருக்கலாம், ஆர் குறிப்பிட்ட ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ்க்கு மட்டும் சர்வ் பண்ற, ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் எஸ்டேட், இ காமர்ஸ் ஃபோக்கஸ்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியா இருக்கலாம். இப்படி உங்களுடைய ஏஜென்சிக்குன்னு ஒரு நீஷை சூஸ் பண்ணி அதோட ஸ்டிக் ஆகி நிற்கிறது தான் லாங் டேர்ம்ல உங்களுடைய ஏஜென்சி பெரிய லெவலில் க்ரோ ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். If you become everything to everyone, you will become nothing. இந்த விஷயத்தை மைண்ட்ல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், be selective with your clients. Most of the agency owners எந்த clients வந்தாலும் ரெவன்யூ வருதே அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக எஸ் சார் பண்ணிக்கலாம் சார் அப்படின்னு சொல்லி எல்லா கிளைண்ட்ஸையும் ஆன்போர்ட் பண்ணிடுவாங்க. நீங்க இப்பதான் ஏஜென்சி வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அப்போ இப்படிதான் பண்ணி ஆகணும், வேற வழி இல்லை. பட் ஒன்ஸ் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா வளர வளர எல்லா கிளைண்ட்ஸுக்கும் எஸ் சொல்றத ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணணும். நானும் இந்த தப்பை வந்து பண்ணியிருக்கேன். காசு வருதுங்கிற ஒரே காரணத்துக்காக எல்லா கிளைண்ட்டுக்கும் எஸ் எஸ்ன்னு ஓகே சொல்லியிருக்கேன். பட் அதால ப்ரெஷர் ஆகி பர்ன் அவுட் ஆகி அவங்களுக்கு சரியான அவுட்புட் கொடுக்க முடியாத நிலைமைக்கெல்லாம் கூட போயிருக்கு. இது கூடவே ப்ராஃபிட் மார்ஜின் கூட இல்லாம அண்டர் செல்லிங்லாம் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே இனிஷியல் ஸ்டேஜஸ்ல எல்லா ஏஜென்சி ஓனர்ஸும் பண்ற ஒரு விஷயம் தான். பட் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா க்ரோ ஆக இதை கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா நீங்க வந்து ஒரு கம்மியான பட்ஜெட்டோட ஸ்டிக் ஆகி நின்னுட்டீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு வர கிளைண்ட்ஸ் எல்லாருமே அந்த பட்ஜெட்லயே தான் நின்றுட்டு இருப்பாங்க. உங்களால அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியாது. இப்போ என்னோட ஏஜென்சில we have a base limit. அந்த பட்ஜெட்டுக்கு யார் வராங்களோ, அந்த பட்ஜெட் அலோகேஷன் எந்த கிளைண்ட்ஸ் வச்சிருக்காங்களோ அவங்க கூட மட்டும்தான் நாங்க வந்து கொலாபரேட் பண்றோம். அதுக்கு கம்மியா வந்துட்டாங்க அப்படின்னா நோ சார், நீங்கள் வேற எங்கேயாச்சும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறோம். ஏன்னா அவங்க கொடுக்குற பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியான அவுட்புட்டை நாங்கள் கொடுக்குறோம். அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு கிளைண்ட்டையுமே ஒரு ஷார்ட் டேர்ம் மைண்ட் செட்டோட ஹேண்டில் பண்ணக்கூடாது. ஒரு லாங் டேர்ம் விஷனோட தான் நீங்கள் வந்து அவர் ஹேண்டில் பண்ணணும். அட்லீஸ்ட் அவர் உங்கள் ஏஜென்சி கூட மினிமம் 5 to 10 years ஆகுது ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த கிளைண்ட்டை சைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கணும். மந்த்லி அவரால் இவ்வளவு ரெவன்யூ வருது அப்படின்னா ஒரு 5 to 10 yearsக்கு எவ்வளவு ரெவன்யூவோ அந்த கிளைண்ட் நம்மளுடைய ஏஜென்சிக்கு கொண்டு வருவார். இதைத்தான் கஸ்டமர் லைஃப் டைம் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இதையும் கஸ்டமர் அக்விசிஷன் காஸ்ட், அந்த கிளையண்ட்டை நீங்க பிடிக்கிறதுக்கு எவ்வளவு செலவு பண்றீங்க அப்படிங்கிறதையும் கால்குலேட் பண்ணி கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ தட் உங்களுக்கு வந்து ஒரு கிளியரான விஷன் கிடைக்கும். மேடி, எனக்கும் இந்த மாதிரி ஒரு பார் செட் பண்ணி குவாலிட்டியான கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசை தான். பட் இப்படி பண்ணால் வர கிளைண்ட்ஸும் போயிடுவாங்களே அப்படின்னு நினைச்சீங்கன்னா போகட்டும். ஸோ வாட், the world is abundance and full of opportunities. Next, நீங்க பண்ண வேண்டியது build a agency around a personality. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களை மாதிரி ஏகப்பட்ட ஏஜென்சிஸ் இருக்காங்க. அந்த கிரவுட்ல இருந்து நீங்க ஸ்டாண்ட் அவுட் ஆகணும், யூனிக்கா தெரியணும் அப்படின்னா உங்க ஏஜென்சியுடைய பிராண்டிங்கை நீங்க கொஞ்சம் ஹியூமனைஸ் பண்ணணும். இதுக்கு உங்களுடைய பர்சனல் பிராண்டிங் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லிங்க்டின்ல போய் பாருங்க, எல்லா ஏஜென்சி ஓனர்ஸும் இப்போ அவங்களுடைய ஸ்கில்ஸை ஷோகேஸ் பண்றாங்க, அவங்களுடைய நாலேஜை ஷேர் பண்றாங்க, அவங்க இண்டஸ்ட்ரி ரிலேட்டடான கான்டென்ட்டை கிரியேட் பண்றாங்க, அவங்களுடைய கிரெடிபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்றாங்க, அவங்களுடைய இண்டஸ்ட்ரியில அவங்கள ஒரு எக்ஸ்பர்ட்டா மற்றவங்க முன்னாடி அவங்க பொசிஷன் பண்றாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமா அவங்களுடைய பர்சனல் பிராண்டிங்கை பில்ட் பண்றதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நீங்க இவ்வளவு நாளா உங்களுக்கான ஒரு பர்சனல் பிராண்டிங்கை பில்ட் பண்ணல அப்படின்னா தயவு செய்து ஸ்டார்ட் பண்ணுங்க. பிகாஸ் திஸ் இஸ் த டீகேட் ஆஃப் பர்சனல் பிராண்டிங். இந்த டீகேட் பர்சனல் பிராண்டிங்கான ஒரு டீகேட். இந்த டீகேட் முடியறதுக்குள்ள உங்களுக்கான பர்சனல் பிராண்டை நீங்க ஆன்லைன்ல பில்ட் பண்ணி ஆகணும். ஆர் எல்ஸ் ஃபியூச்சர்ல ரொம்ப வருத்தப்படுவீங்க. லிங்க்டின்ல மட்டும்தான் நீங்க வந்து கான்டென்ட் கிரியேட் பண்ணி உங்களுடைய பர்சனல் பிராண்ட் பில்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுடைய பொட்டன்ஷியல் கிளைண்ட்ஸ் வேற எந்த சோஷியல் மீடியாஸ்ல இருந்தாலும், இன்க்ளூடிங் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ட்விட்டர், இப்படி எந்த சோஷியல் மீடியால இருந்தாலும் எல்லாத்துலயுமே நீங்க வந்து கான்டென்ட் கிரியேட் பண்ணி உங்களுடைய பர்சனல் பிராண்டை பில்ட் பண்ணலாம். தயவு செய்து உங்களுடைய பர்சனல் பிராண்டை பில்ட் பண்ணுங்க. You will thank me later. நெக்ஸ்ட், நீங்க பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப், ஆட்டோமேட் யோர் பிஸ்னஸ். உங்க ஏஜென்சியில் இருக்கிற எல்லா வேலையும் நீங்களே பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து அதை ஸ்டாப் பண்ணுங்க. அஃப்கோர்ஸ் உங்க ஏஜென்சியோடைய இனிஷியல் டேஸ்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க வந்து எல்லா வேலையும் நீங்க தான் பண்ணணும், அப்போ பரவாயில்ல.
பட் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வளர ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு ஏஜென்சி ஓனராக நீங்கள் முக்கியமாக ஒரு சில விஷயங்களை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ரெப்பிட்டேட்டிவான ஒர்க் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் டூல்ஸை யூஸ் பண்ணி ஆட்டோமேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஆர் அந்த ஒர்க்கை வேற யாருக்கையாச்சும் கொடுத்து டெலிகேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. சாஃப்ட்வேர் டூல்ஸ் எல்லாம் காசு செலவு பண்ணி வாங்கணுமா அப்படின்னா எஸ் யூ ஹேவ் டு டூ இட். நானும் என்னோட இனிஷியல் ஸ்டேஜஸில் அந்த மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். எதுக்கு காசு கொடுத்து சாஃப்ட்வேர்லாம் வாங்கிக்கிட்டு எல்லாத்தையும் நம்மளே பண்ணிடலாமே அப்படின்னு. பட் லேட்டராக தான் நான் ரியலைஸ் பண்ணால் அது எதுவுமே நம்ம பண்ணுற செலவு கிடையாது. நம்ம ஏஜென்சியை க்ரோ பண்ணுறதுக்காக நம்ம பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட். இட் சேவ்ஸ் அஸ் லாட் ஆஃப் டைம் அண்ட் எனர்ஜி. அந்த டைம் அண்ட் எனர்ஜியை நம்மளுடைய க்ரோத்துக்கு தேவைப்படுற மற்ற விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட், பில்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் வித் கிளைண்ட்ஸ் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் ரெஃபரல்ஸ். உங்களுடைய கிளைண்ட்ஸ் கூட ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக ஏஜென்சிஸ் ரன் பண்ணிட்டு இருக்கிற எந்த ஒரு ஏஜென்சி ஓனர்கிட்ட போய் கேட்டாலும் அவங்க எல்லாருமே ஒத்துக்கிற ஒரு விஷயம் தான் இது. இவன் தான் ஒரு கிளைண்ட்டுடைய மானிட்டரி வேல்யூ வந்து கம்மியாக இருந்தால் கூட அவங்க கூட ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுங்க. ஏன்னா அந்த கிளைண்ட்டுடைய நெட்வொர்க்கில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. உங்களுடைய ஒர்க் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிருந்ததுன்னு வைங்களேன். சப்போஸ் நீங்கள் பில்ட் பண்ண வெப்சைட்டோ ஆர் அவங்களுடைய மார்க்கெட்டிங் ஒர்க்ஸோ அவரை வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா அவருடைய நெட்வொர்க்கில் யாருக்காச்சும் அந்த சர்வீஸ் தேவைப்படும் போது அவர் உங்களை ரெஃபர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. HubSpot ஏஜென்சி ஓனர்ஸ் கிட்ட ரீசெண்டாக பண்ண ஒரு சர்வேல மெஜாரிட்டி ஆஃப் த ஓனர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெஃபரன்ஸ் மூலமாக தான் எங்களுக்கு ஏகப்பட்ட கிளைண்ட்ஸ் வராங்க அப்படின்னு. ஏன்னா வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங் மாதிரி ஒரு எஃபெக்டிவான ஸ்ட்ராங்கான ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எதுவுமே கிடையாது. நமக்கு யாருனே தெரியாத ஒரு தேர்ட் பார்ட்டியுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டை ஃபோனில் பார்க்குறதுக்கும் நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒருத்தர் நம்மக்கிட்ட வந்து இவங்களோட சர்வீஸை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன், நீயும் இவங்களை காண்டாக்ட் பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லும்போது அதோட ரியாக்ஷனே வேற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த ஃப்ரெண்டு வந்து நமக்கு ரொம்ப வருஷமாக தெரிஞ்ச ஒருத்தராக இருக்காரு, நம்ம அவர் என்ன சொன்னாலும் நம்புவோம். அதுதான் அந்த பவர் ஆஃப் வேர்ட் ஆஃப் மவுத். நீங்கள் உங்கள் கிளைண்ட்ஸ் கூட ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கே தெரியாமல் உங்கள் ஏஜென்சியை பற்றி 4 பேருக்கு கட்டாயமாக ரெஃபர் பண்ணுவாங்க. ஆப்வியஸ்லி நீங்களும் ஒரு சில நேரங்களில் வாய் விட்டு ஓப்பனாகவே கேட்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னு. அதுக்கெல்லாம் கூச்சப்படாதீங்க, தப்பில்லை. ஏன்னா வாயை திறந்து கேட்டால் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட், அடாப்ட் அ கல்ச்சர் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி. உங்களுடைய ஏஜென்சியை நீங்கள் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாக வெளிப்படைத்தன்மையோடு நடத்தணும். உங்கள் கிளைண்ட்ஸ் கிட்டையும் நீங்கள் வெளிப்படைத்தன்மையோடு இருக்கணும், உங்களுடைய எம்ப்ளாயிஸ் கிட்டையும் நீங்கள் வெளிப்படைத்தன்மையோடு இருக்கணும். கிளைண்ட்ஸ் கிட்ட தயவு செய்து போய் சொல்லாதீங்க. இப்போ உங்களால் கிளைண்ட்ஸ் கேட்குற ஒரு விஷயத்தை உங்களால் செய்ய முடியாது, ஆர் நீங்கள் வந்து அதில் கொஞ்சம் வீக்காக இருக்கீங்க அப்படின்னா ஓப்பனாக சொல்லிடுங்க. நீங்கள் அதை மறைச்சி ஓகே சார் பண்ணிடலாம் சார் அப்படின்னு தேவையில்லாமல் அவரை உள்ளே கொண்டு வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி அது ஃபெயில் ஆகி கடைசியில் கெட்ட பேர் உங்களுக்கு தான். ஸோ பி டிரான்ஸ்பரண்ட் டு யுவர் கிளைண்ட். அதே மாதிரி உங்ககிட்ட வேலை பார்க்குறவங்க உங்களுடைய எம்ப்ளாயிஸ் அவங்ககிட்டயும் நீங்கள் வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும். உங்களுடைய ஏஜென்சியுடைய லாங் டேர்ம் கோல்ஸ், ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அவங்ககிட்ட ஷேர் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் அவங்களும் உங்களுடைய கோல்ஸுக்கு ஏற்ற மாதிரி அலைன் பண்ணி அவங்களும் ஒர்க் பண்ணுவாங்க. உங்கள் ஏஜென்சி மந்த்லி எவ்வளோ ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணுது, உங்கள் கம்பெனி பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, இந்த மாதிரியான கிரிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸையும் நீங்கள் உங்கள் எம்ப்ளாயிஸ் கூட ஷேர் பண்ணலாம். நீங்கள் இப்படிலாம் பண்ணும்போது உங்களுடைய எம்ப்ளாயிஸ் வந்து ரொம்பவே ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்கிற ட்ரஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாகும். சார் நம்மக்கிட்ட வந்து இவ்வளோ விஷயங்களை வந்து நம்ம பாஸ் வந்து ஷேர் பண்ணுறாரு அப்படின்னு நம்மளை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறாரு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் இந்த ஏஜென்சிக்கு நம்மளுடைய கான்ட்ரிபியூஷனை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான எண்ணம் அவருக்கு வரும். நெக்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது இம்ப்ரூவ் யோர் ஸ்கில்ஸ் ஆஃப் யுவர் எம்ப்ளாயிஸ். நீங்கள் உங்கள் எம்ப்ளாயிஸ் பண்ணுற வேலைக்கு மாதம் மாதம் சம்பளம் கொடுத்தா மட்டும் பத்தாது. அவங்களுடைய கரியரில் அவங்க நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு அவங்களுடைய ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணணும். இன்றைக்கி இருக்கிற காம்படிட்டிவ் வேர்ல்டில் கண்டினியூஸ் லேர்னிங் மூலமாக மட்டும்தான் நம்மளால் சஸ்டெயின் பண்ண முடியும். அதுக்கு உங்களுடைய ஏஜென்சியில் இருக்கிற எம்ப்ளாயிஸ் அந்த நாலேஜோடு இருக்கணும். அவங்களுடைய ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தேவையான புக்ஸை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். அவங்கள அப்ஸ்கில் பண்ணுறதுக்கான கோர்சஸில் நீங்கள் அவங்கள சேர்த்து விடலாம். இது எதுவுமே நீங்கள் பண்ணுற செலவு கிடையாது, உங்களுடைய ஏஜென்சியை க்ரோ பண்ணுறதுக்காக நீங்கள் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட். இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். மாஸ்டர் மைண்ட் சேனலில் இந்த மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் இருக்குது, அதையும் செக் பண்ணி பாருங்கள். நான் மறுபடியும் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை பார்க்குறேன். Till then, it's bye from Maddie.